Prince Jewelry Akshaya Tritiya offer. கேரளா, புதுச்சேரி, அசாமில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. கேரளா, புதுச்சேரி, அசாம் ஆகிய 3 மாநிலங்களில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணிக்கு நிறைவு பெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த 3 மாநிலங்களில் என்னென்ன ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருக்கு? சரியாக எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ். அசம், பாண்டிச்சேரி, கேரளம் இந்த 3 மாநிலங்களுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு சரியாக 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நன்கு தெரியும், நம்முடைய அண்டை மாநிலம், சுமார் 30 தொகுதிகள். அதே போல கேரளாவையும் பொறுத்தவரை நம்மளுடைய அண்டை மாநிலம், அங்கு 140 தொகுதிகள் இருக்கின்றன. அசம் மாநிலத்தை பொறுத்தவரை வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கிய மாநிலமாகவும் பெரிய மாநிலமாகவும் இருக்கின்றன. அசம் மாநிலத்தில் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதியில் இருக்கின்றன. இந்த 3 மாநிலங்களிலும் இன்று ஒரே கட்டமாகவே வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்குகிறது. அதில் பாண்டிச்சேரி மற்றும் கேரளாவை பொறுத்தவரை மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆனால் அசம் மாநிலத்தை பொறுத்தவரை மாலை 5 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேர்தல் ஆணையம் பல விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக எங்கெல்லாம் அண்டை மாநிலங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்கள் இருக்கின்றனோ அங்கெல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோதனை சாவடிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல டாஸ்மாக் உள்ளிட்ட கடைகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அசம் மாநிலத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் மொத்தம் 126 சட்டப்பேரவை தொகுதிகள். இங்கு பாஜகவை பொறுத்தவரை அங்கு 3வது முறையாக ஆட்சியை கைப்பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அங்கு செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த 3 மாநிலங்களிலும் மாக் போலிங் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. மாக் போலிங் என்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் அவர்களின் முகவர்கள் முன்னிலையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக நடத்தப்படுவதுதான் அந்த மாக் போலிங் என்று சொல்லப்படும். அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களின் முன்னிலையில் மின்னணு ஸ்ட்ராங் அறையிலிருந்து எடுக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அவர்களின் முன்னிலையில் வைக்கப்பட்டு போலியாக சில வாக்குகளை எல்லா சின்னத்தின் முன்பும் போடுவார்கள். உதாரணத்திற்கு காங்கிரஸ் சின்னம் இருந்தால் காங்கிரசினுடைய கை சின்னத்துக்கு எதிராக ஒரு 100 வாக்குகள், தாமரை சின்னத்திற்கு எதிராக ஒரு 150 வாக்குகள், இப்படி எல்லா சின்னத்திற்கு முன்பும் போலியாக சில வாக்குகளை போட்டு அதனுடைய எண்ணிக்கை சரியாக வருகிறதா, தாமரை சின்னத்திற்கு 100 வாக்குகளை அழுத்தியிருக்கிறோம் என்றால் சரியாக 100 காட்டுகிறதா, கைக்கு 100 வாக்குகள் அழுத்தியிருக்கிறோம் என்றால் சரியாக 100 காட்டுகிறதா என்பதை இறுதி செய்துவிட்டு அதன் பிறகு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான வாக்குப்பதிவுக்காக பயன்படுத்துவார்கள். அந்த மாக் போலிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் தற்போது துவங்கி இருக்கிறது. இதன் பிறகு அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்த பிறகு சரியாக 7 மணிக்கு, அதாவது இன்னும் 1 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு என்பது துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கேரளா, புதுச்சேரி, அசாமில் சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். Prince Jewelry Akshaya Tritiya offer.